ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பிரதீபா. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, பொண்ணுங்களுக்கு எந்தெந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக் திங்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இன்னுமே அதிகமா பசங்களை பிடிக்கும் அப்படின்றத பத்தினா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவாகவே பொண்ணுங்களுக்கு பசங்களாவே அவங்களோட கேரக்டர்ஸ்லயே இருந்தாலே பிடிக்கும். அதை தாண்டி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருந்ததுன்னா பிடிக்கும் அப்படின்றதான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். சில பேர் கேக்குறீங்க, நாங்க எதுக்கு பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், அதுதான் எங்க வேலையா, அதுதான் எங்க பொழப்பா, அந்த ஆணியை பிடுங்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் ரேண்டமா வந்துட்டு இருக்கு. சோ நீங்க பசங்களா இருக்கும் பட்சத்துல பொண்ணுங்களை தானே இம்ப்ரெஸ் பண்ணணும், இல்ல பசங்களை இம்ப்ரெஸ் பண்ணிப்பீங்களா? அந்த மாதிரியான கேட்டகரிஸ் வந்து எல்ஜிபிடி சம்திங் லைக் தட், அந்த மாதிரி நிறைய ஒரு சொசைட்டி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான வீடியோஸ் போய் நீங்க தாராளமா பார்க்கலாம். இந்த வீடியோஸ் வந்து ஒன்லி ரிலேஷன்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் பில்ட் பண்றதை பத்தி தான். அவங்களுக்கு எதனா ரிலேஷன்ஷிப்ல டவுட் இருந்தா அந்த மாதிரியான வீடியோஸ் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நீங்க இந்த மாதிரியான வீடியோ வந்து ஸ்கிப் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போலாம். நீங்களா யாருடா? How do I tell you? ஃபர்ஸ்ட் விஷயம், கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா போல்டா இருந்தீங்க அப்படின்னா பொண்ணுங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துச்சு, அந்த ப்ராப்ளம்ல இருந்து ஓடாம அதை நேரா நின்று கான்ஃபிடென்ட்டா போல்டா நீங்க அதை ஃபேஸ் பண்ணீங்கன்னா பொண்ணுங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். செகண்ட் விஷயம், ஹியூமர் சென்ஸ். ஹியூமர் சென்ஸ் அப்படின்னா, இப்போ எல்லா விஷயத்துல காமெடி பண்ணிட்டு இருந்தா கோமாளின்னு சொல்லுவாங்க, கரெக்டா? எந்தெந்த விஷயத்துல காமெடி சென்ஸ் இருக்கணும், எந்த கஸ்டிக்கா பேசணும், கலாய்க்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியும் இல்லையா? ஸோ அந்தந்த மாதிரியான விஷயங்கள்ல கூட நீங்க கொஞ்சம் ஹியூமர் சென்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா லைஃப் சூப்பரா, இன்ட்ரெஸ்டிங்கா, காமெடியா, ஃபன்னா இருக்கும். அந்த விஷயத்துல கூட நான் காமெடி பண்ண மாட்டேன், நான் என்ன காமெடியனா, நான் என்ன கோமாளியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருந்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், கைண்ட்னஸ் அண்ட் ரெஸ்பெக்ட். ரொம்பவே கைண்டா இருக்கிறது, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்றது. கைண்டா இருக்கிறது என்னன்றது உங்களுக்கே தெரியும், கரெக்டா? நெக்ஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்றது. ரெஸ்பெக்ட் பண்றதுன்னா நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லிட்டேன், வாங்க போங்கன்னு பேசுறது, மரியாதையா பேசுறது, அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் பண்றது கிடையாது. இப்ப அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்றது, அவங்க ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னா அதை காது கொடுத்து கேட்கறது, லிசனிங்கே ஒன் ஆஃப் த ரெஸ்பெக்டிங்ஸ் தான். ஃபர்ஸ்ட் அவங்க பேசுறதை நம்ம லிசன் பண்ணாலே அதுவே பெரிய ரெஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தான். பெண்களோட மைண்ட் செட்ல இருந்து நார்மலாவே ஒரு சைக்காலஜிக்கலா ஒருத்தவங்க பேசுறதை நம்ம லிசன் பண்ணாலே அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் அப்படின்றது தான் அர்த்தம். நெக்ஸ்ட் விஷயம், சப்போர்ட் கொடுக்கறது. அவங்க சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட சொல்லும் போது அதுக்கு சப்போர்ட்டிவா பேசுறது, மென்டல் சப்போர்ட் கொடுக்கறது, பிசிக்கல் சப்போர்ட் கொடுக்கறது, ஃபினான்சியல் சப்போர்ட் கொடுக்கறது. இப்படி சப்போர்ட் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட் இருக்கு. அதுல நீங்க எந்த மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கீங்க அப்படின்றது தான் விஷயம். நீங்க அவங்களுக்கு எல்லா விஷயத்துக்குமே சப்போர்ட் கொடுக்குறீங்களா, இல்ல பினான்சியலா மட்டும் கொடுத்துட்டு பிசிக்கலா சப்போர்ட் கொடுக்கறது கிடையாது, இல்ல பிசிக்கலா மட்டும் சப்போர்ட் கொடுத்துட்டு மென்டலா சப்போர்ட் கொடுக்கறது கிடையாது அப்படின்ட்டு இருக்காம எல்லா விஷயமே ஓவராலா நீங்க அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கிறது, இந்த மாதிரி இருந்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட், வல்னரபிலிட்டி. அதாவது நீங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணீங்க அப்படின்னா, ஆமா நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறது. அந்த விஷயத்த ஒத்துக்கிட்டு நெக்ஸ்ட் அதை பண்ணாம இருக்கிறது, இல்லாட்டி அதை வந்து சுத்தமா அவாய்ட் பண்ணிடுறது, ஸ்கிப் பண்ணிடுறது, அந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா. ஆனா அதுக்காக நீங்க அந்த விஷயத்த மறைச்சு நான் பண்றதே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணி அந்த ஆர்கியூ வந்து பெரிய சண்டையா மாறி அந்த சண்டையே உங்க ரிலேஷன்ஷிப்க்கு இடையில வந்து ஒரு பிரேக்கா மாறாம, நீங்க என்னதான் தப்பு பண்ணாலும் அதை அவங்க கிட்ட ஒத்துக்கிட்டு போறதுதான். தப்ப வந்து நம்ம ஏத்துக்கிறது, ஆமா நான் பண்ணேன், இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன், உனக்கு பிடிக்கலன்னா விட்டுறலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஸ்மூத்தா அந்த இடத்துல அந்த விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணிட்டு போறது. அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணாம இருந்தாலே வந்து பொண்ணுங்களுக்கு நார்மலா ரொம்ப பிடிக்கும். ஃபைனல் விஷயம் என்னன்னா கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சினா, இப்போ பிகினிங் ரிலேஷன்ஷிப் பிகினிங்ல வந்து நீங்க எந்த மாதிரி இருந்தீங்களோ அதே மாதிரி லைஃப் லாங் அவங்க கிட்ட கன்சிஸ்டன்சியா இருந்தீங்கனாலே ரொம்பவே உங்க மேல அட்ராக்ட் ஆயிருவாங்க. அப்படி இல்லாம ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரியும், மிடில்ல ஒரு மாதிரியும், எண்டிங்ல வேற மாதிரியும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. எப்படா உங்ககிட்ட இருந்து பிரேக்கப் ஆயிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியா இருங்க. எப்பவுமே உங்களோட கேரக்டரை மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க.
நான் இந்த வீடியோஸ்ல சொன்ன இந்த 6 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க கொஞ்சம் பில்ட் பண்ணீங்கன்னா, உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கு, இந்த 6 பாயிண்ட்ஸுமே என்கிட்ட இருக்கு அப்படின்னா சூப்பர். இதையும் தாண்டி நீங்க உங்ககிட்ட இல்லாத விஷயங்களை இந்த வீடியோல சொன்னதை கொஞ்சம் கொஞ்சம் நீங்க பில்ட் பண்ணீங்கனாலே போதும், உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு இன்னுமே அதிகமா உங்களை நேசிக்க வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா அமையும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றேன். Until then, bye from it's me, Pradibha. Bye.